வணக்கம் நண்பர்களே. இன்றைய இப்பதிவில் சாமியார்கள் அல்லது கடவுள் எப்படி தீட்சை அளிப்பார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். மொத்தமாக 3 வகையான தீட்சைகளை கடவுளும் சாமியார்களும் அளிக்கிறார்கள். இதில் ஒன்று கண்ணை பார்ப்பது. உதாரணமாக காஞ்சி பெரியார் அவர்கள் தன்னிடம் வரும் பக்தர்களிடம் கண்ணை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது பக்தர்களின் கண்ணில் கண்ணீர் பெருகும். இதுவே ஒரு வகை தீட்சையாகும். அதாவது பார்வை மூலமாக தீட்சை வழங்குவது. அடுத்ததாக என்னுடைய நண்பன் ஒருவன் அதிகாலையில் கடும் மன உளைச்சலில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு சாமியார் தன்னுடைய கையால் அவனுடைய தலையை தொட்டவுடன் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது சாமியார்கள் கையில் தொடுவதால் ஏற்படும் தீட்சையாகும் அல்லது கொடுக்கும் தீட்சையாகும். அடுத்ததாக கடவுள் தன்னுடைய தீட்சையாக ராஜயோகத்தை தான் பக்தர்களுக்கு அருளுகிறார். அவர் தன்னுடைய காலடியை எடுத்து பக்தர்களின் தலையில் வைக்கும் பொழுது பக்தர்களுக்கு ராஜயோகம் நிகழ்கிறது. இதுவே பேரின்பமாகும். எனவே தான் ராஜயோகத்தில் அல்லது பக்தி நூல்கள் அனைத்தும் இறைவனின் அடியை பாடுகின்றன. இவ்வாறு கண்களின் மூலமும் கைகளின் மூலமும் திருவடிகளின் மூலமும் தான் சாமியார்கள் அல்லது கடவுள் பக்தர்களுக்கு தீட்சை அளிக்கிறார்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.